பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ஸ்தாபனத்தை அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை கனப்படுத்தி வந்திருக்கிறபடினாலே அந்த தெய்வமும் உங்களை இந்த மாசம் கனப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கவனிங்க, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் ஒரு எதிர்காலத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகள் முன்பாகவே இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தம் உங்கள் எதிர்கால அல்லது இந்த 5 மாதமும் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில செயல்படும். ஏன்னா இது எதிர்காலத்தினுடைய ஒரு வாக்குத்தத்தம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களினாலே வருகிற ஆசீர்வாதத்தை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்லி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? சரி, அதுல பல காரியங்கள் உண்டு. நாம் இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை பார்க்க போறோம். 2 வகையான சித்தம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய சித்தம் நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்கக்கூடியது. ஆமா சொல்லுங்க. இன்னொன்று, கர்த்தருடைய சித்தம் நம்மை உருவாக்கக்கூடியது. 2 காரியம் இருக்கு. அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த வாரம் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த தேவ ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாருமா என்னோட கூட சேர்ந்து யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை முதலாக வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, கர்த்தருடைய சித்தத்தின் ஆசீர்வாதங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அப்பொழுது மோசே இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? எதனாலே எங்களுக்கு அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்து அருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, சித்தத்திலே ஒரு ஆசீர்வாதம். கவனிங்க, எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. மோசே தேவனுடைய ஒரு பெரிதான திட்டம். மோசேயை தேவன் ஏற்படுத்தி அடிமைத்தனத்தில் இருந்த தம் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி கொண்டு வருகிற சூழ்நிலையில் தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இதில் தான் நம்ம பார்க்கிறோம். அதுல மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னோட கூட வந்தாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுவோம், புறப்பட்டு போவோம்னு. நீ என் கூட வரணும் ஆண்டவரேன்னு சொல்றாரு.
அப்போ ஆண்டு சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாகவே செல்லும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறு தருவேன்னு சொல்றாரு. அப்போ உங்க மகிமை எனக்கு காண்பிக்கணும் ஆண்டவர்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல நான் இரக்கமாயிருப்பேன், எவன் மேலே நான் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன். நல்லா புரிஞ்சுங்க, எல்லார் மேலையும் ஆண்டவர் கிருபையா இருப்பதும் இல்லை, இரக்கமா இருப்பதும் இல்லை. எவன் மேல், அந்த எவன் என்ற வார்த்தை உங்க பேரை போட்டு அடிக்கணும். எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன், எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். அப்ப என்னன்னா ரெண்டுமே ஒரு பிளஸிங் தான். அப்போ தேவ சித்தத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிருபை. கவனிங்க, ஒருத்தர் சொல்ற, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. தேவ கிருபை இல்லாம உங்களால இந்த உலகத்துல ஒரு வினாடி கூட வாழவே முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்றது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். எபேசியர் சொல்லுகிறார் இல்லையா, அவன் உங்க மேல் ஒவ்வொரு நாளும் அக்கினி அம்புகளை வீசிக்கொண்டிருக்கிறானாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் ரெண்டு காரியம் பிசாசு செய்கிறான். ஒன்று, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான், அது ஒரு காரியம். இரண்டாவது கவனிங்க, அவன் அக்னி ஆஸ்திரங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்க மேல அவன் வீசிக்கொண்டே இருக்கிறான். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கும் நீ தப்ப வேண்டுமானால் அவருடைய கிருபை அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைக்கு போகணும், ஊழியம் செய்யணும், அல்லது டிராவல் பண்ணணும், பல காரியம் இருக்கு இல்லையா. அப்போ கவனிங்க, இது எல்லாம் மட்டுமே நம்ம செய்து முடிப்பதற்கு அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நமக்கு அவசியம். இந்த ரெண்டுமே இல்லைன்னா கவனிங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நம்ம ஒத்துட்டு செயல்படணும் இல்லையா. கிருபைக்கு அதிகாலமே எழுந்து நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும். இரக்கத்துக்கு சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவாங்க. உங்களுக்கு இரக்க குணம் இருக்கணும். எத்தனை பேருக்கு, சில பேருக்கு இயற்கையாகவே சில இயற்கை குணம், சில இந்த இரக்க குணம் இருக்கும். அப்படி இருக்கா? எத்தனை பேர் ஒரு நாயை பார்த்தா கொஞ்சம் சோறு போடுவீங்க, ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுவேன். எத்தனை பேர் பிச்சைக்காரனை பார்த்தா, பிச்சை எடுக்க பார்த்தா காசு போடுவீங்க, இல்லை உங்கள் வீட்டில் பிச்சை எடுக்க வந்தால் நீங்கள் கொடுப்பீங்க. இதெல்லாம் நமக்குள்ள இயற்கையாக வர வேண்டிய ஒரு இயற்கை குணம். ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் அந்த இரக்க குணத்தை கொடுத்திருக்கிறார், இரக்க சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் தான் நான் கிருபையா இருப்பேன். நீங்கள் நானும் பாக்கியவான்கள் இல்லையா? ஹல்லேலூயா. எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். இந்த ரெண்டுமே இந்த மாசம் அவருடைய கையினாலே வாய்க்கும், அவருடைய கையினாலே உனக்கு வாய்க்கும். ஆமா சொல்லுங்க, புரியுதா? அப்போ இந்த கிருபையும் இரக்கமும் நமக்கு இந்த மாசம் அவருடைய கையினாலே நமக்கு வாய்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதுக்கு முதல் காரியத்தை நம்ம சொல்ல வரேன். கவனிங்க, தேவன் உங்க மேல கிருபையாய் இரக்கமாய் இருக்க வேண்டுமானால் முதல் காரியம் சொல்றேன், வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33:15 சொல்லுகிறது, அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க, நிமிர்ந்து உட்காருங்க. என்ன தெரியுது? ஒண்ணு சொல்லுமா. செஞ்சுதான் ஆகணும் ஒரு கட்டாயம். அப்புறம் உங்களுடைய மூளை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க பார்க்கலாம். கிருபை வேணும், அதுதானே சொல்றேன் பாயிண்ட். கவனிங்க,
மோசே சொல்றாரு, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகாமனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தமா? நான் எனக்கு கொடுத்த வெளிப்பண்ணா, தேவன் இல்லாமல் செயல்படுவது கூடாத காரியம். அப்படி நீங்க தேவனோடு செயல்படும் போது உங்களுக்கு தேவ கிருபையும் இரக்கமும் பெருக ஆரம்பிக்கும். உண்மைதானே? நீங்க உம்முடைய சமூகம் என் கூட செல்லாமல் போனால் எங்களை இங்கிருந்து கொண்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்க இல்லாம நான் என்ன பண்ண முடியாது ஆண்டவரே. அப்போ தேவன், நான் சொன்ன தேவன் இல்லாமல் செயல்படுவது கூடாது என்பதை உணர்ந்தவங்களுக்கு தேவ கிருபை கிடைக்கும். புரியுதா? இயேசு சொன்னாரு யோவான் 15ஆம் அதிகாரத்தில், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றுமே. சங்கீதக்காரன் 14 சொல்றாரு, சங்கீதக்காரன் 16:9 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். சகோதரா கவனிமா, கவனி, என்ன கண்ணை தந்து பாருங்க பார்க்கலாம். இப்போ யாரும் எனக்கு ஜோம் பண்ணக்கூடாது. நான் கத்துக்கிற ஜோம் பண்றேன். நீ இப்போ யாரும் கண்ணு மூடி வேண்டாம், கண்ணை திறந்து என்னை பார்க்கணும். புரியுதா? அப்போதான் அந்த வசனம் உனக்குள்ள கடந்து போகும். அப்போதான் உனக்குள்ள தேவ இரக்கம் கிருபையும் பெருகும். ஒண்ணு தாவீது சொல்றாரு, நான் எப்போதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கேன். நீ யாரை வச்சிருக்க முன்னாடி? உங்களுக்கு முன்னாடி கர்த்தரை வச்சிருக்கீங்களா? உலகத்தை வச்சிருக்கிறியா? படிப்பை வச்சிருக்கிறியா? பணத்தை வச்சிருக்கிறியா? இல்லையா திறமையை வச்சிருக்கிறியா? அல்லது இயேசு வச்சிருக்கிறியா? கவனிங்க, அதெல்லாம் பணம் போயிடும், பட்டம் போயிடும், பதவி போயிடும், ஒண்ணுலாம். ஆனா கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடினால்தான் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன? தேவன் இல்லாமல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்தா அந்த தேவ கிருபை உன்னை தாங்கி நடக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? என்னால் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? என் சுய பலத்தால் ஓடுவேன், என் பண பலத்தால் படைப்பேன், என் சொல் பலத்தால் சாதிப்பேன், அதெல்லாம் ஓரம் போயிடும் இல்லையா? உங்க கிருபைதானாப்பா. அதான் சொல்றேன். எவன் ஏன் எவன் மேல் சித்தமா இருக்கணும்? எவன் மேல் சித்தமா இருப்பேனோ. ஏன் எவன் வருது? அவன் தான் தேவனை நம்புகிறவன். அவன் தான் தேவனை நம்புகிறவன். தேவன் இல்லாம, அதான் காலை ஏந்து ஜெபம் பண்றோம், காலை ஏந்து ஜெபம் பண்றோம் இல்லையா? வேதம் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனை தேடுகிறோம். எதுக்கு? அவர் இல்லாம என்னால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இல்லையா? இந்த வாரம் முழுவதும் நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னா அவர் கிருபை எனக்கு வேணும். அதான் நான் சமூகத்தை தேடணும். காலைல பார்த்தா மழை பெஞ்சின்னு, இந்த ஆண்டவரே ஜனங்க வரணுமே கோயிலுக்கு, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மழை மேகம் கடந்து போகட்டும். ஜோம் பண்ண பார்த்தா வெயில் காயுது. போ இவ்வளவு ஜோம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் தெரியுமா? நீங்கள் தேவ கிருபைக்கு பாத்திரமா இருக்கணும். அப்போ எவன் மேல் கிருபையா இருக்க நான் சித்தமா இருப்பேனோ, அந்த எவன் யார்? அவன் தேவன் இல்லாமல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறவன் தான் அந்த அவன். எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன். எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, அப்ப அந்த எவன் யார் தெரியுமா? எவன் யார் தெரியுமா? தேவன் இல்லாமல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை உணர்கிறவன் தான் அந்த அவன். புரிஞ்சுட்டா? புரியுதா? புரியுதா? உன் பேரை போட்டுக்காத. நீ நான் தேவன் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படி நீ உணர்ந்தனா நீ தான் அந்த ஆளு. உனக்கு தான் அந்த கிருபை, உனக்கு தான் அந்த இரக்கம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் அவர் ரொம்ப அவசியம். ஆண்டு ரொம்ப அவசியம். கவனிங்க, எவன் மேல் நான் கிருபையா இருப்பேனோ, எவன் மேல் நான் இரக்கமா இருப்பேனோ, அவன் மேல தான் தேவ கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். புரியுதா? நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை உங்களுக்கு முன்பாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும்
இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உபத்திரவமோ, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசி 36ஆம் வசனம், இல்லையா? உபத்திரவமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. தொடர்ந்து மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலே உங்களை பிரிக்க கூடாது, அல்லது தெய்வத்தை ஓரம் தள்ளக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இல்லையா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு என்ன சொன்னாரு? 10 புள்ள ஒரே நாள் செத்து போச்சு. அவன் சொத்துலாம் ஒரே நாள் அழிஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு எத்தனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எப்படி பாஸ்டர்? அதுதான் கிறிஸ்தவன். ஆமா, புரியுதா? மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க கூடாது. புரிஞ்சுட்டா? அவனுக்கு தாங்க தேவ கிருபை கிடைக்கும். ஆமே, அது நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே, இல்லையா, எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு பிரியக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை பிரிக்க வேண்டும் என்றுதான் நோக்கம். புரியுதா? அவனுடைய நோக்கமே உன்னை பிரிச்சிடணும். யாரை விட்டு? இயேசுநாதரை விட்டு பிரிச்சிடணும். அதுக்காக பல திட்டத்தை அவன் போடுவான், இல்லையா? வேலையில பிரச்சனை உண்டாக்குவான், வேலையிலிருந்து உன்னை தூக்கிடுவாங்க, இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குவான், பிள்ளைகளுக்கு வியாதியை உண்டாக்குவான், கணவரை ஏவி விடுவான், இல்லையா? மனைவியை ஏவி விடுவான். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் செய்வான். எல்லாவற்றையும் நீங்க செய்வோம். ஒரே கருத்துமா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். புரியுதா? அவங்க தான் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறவர்கள். சில விசுவாசி பார்த்தீங்கன்னா தொட்டா சினிங்கி, தெரியுமா? தொட்ட ஒரு சின்ன சொல்லு சொன்ன, அப்போ உன்னை வச்சு ஆண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லையா? ஆமா, பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கத்திலும், ஆமா, உனக்கு எப்பக்கம் என்ன? ரைட்டு லெப்ட் மேல கீழே எல்லா பக்கமும் உனக்கு என்ன வரணும்? நெருக்கம் வந்தா கூட சரி, இல்லையா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அப்படி சொல்றவங்களுக்கு தான் கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். புரிஞ்சுட்டா? அதை விட்டுட்டு, இல்லையா, தொட்டாசிரிங்க மாதிரி, இல்லையா, சின்ன ஒரு காத்தச்சாலும், இல்லையா, பேதுரு மாதிரி நாணலா இருக்கக்கூடாது, கற்பாறையா இருக்கணும். பேதுருக்கு என்ன பேர் தெரியுமா? பேதுரு என்றால் நாணல். அப்படி என்ன? காத்தச்சா இப்படி போகும், இந்த காத்தச்சா இப்படி போகும், இந்த காத்தச்சா இப்படி போகும், அந்த காத்தச்சா இப்படி போகும். ஆண்டு பார்த்தார், எப்பா இவன் நாணலா இருக்கிறான்ப்பா, இவனை வச்சு நம்ம ஊழியம் செய்யணும், இல்லையா? இவன் மேலதான் நம்ம சபையை கட்டணும், அதனால இவன் என்ன பண்ணணும்? பாறையாக்க வேண்டும். புரியுதா? நீங்க எப்படி இருக்கணும்? சொல்லு, நீங்க எப்படி இருக்கணும்? பாறை மாறி விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடி அடி, இல்லையா? அவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் பதில் கொடுப்பா. அதை விட்டுட்டு நான் செத்துருவேன், இல்லையா? விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற பைபிள் சொல்லுது. நிலைச்சிருந்து சாத்தானை ஏத்துலன்னு சொல்ற ஆண்டவர். அவன் விட்டு ஓடிடுவான். செத்துட்டா முடிஞ்சிடுமா?
செத்தாதான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். விசுவாசி பிரச்சனை தாங்க முடியாம செத்தா ஸ்ட்ரெயிட்டா நரகம். ஏன்னா நீ தேவனை விசுவாசிக்காதபடினால உனக்கு நரகத்துக்குள்ள நீ தள்ளப்பட்டுடுவ. அதனால்தான் நீங்க அந்த விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்காக ஜெபிக்கணும் இல்லையா? விசுவாசத்துல நிலைத்திருக்க தான் பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். ஏன்னா இந்த விசுவாசம் தான் இல்லையா உங்களை தெய்வத்தோட நெருங்க வைக்கும் இல்லையா? யோபுக்குள்ள அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசங்கள் உங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். புரியுதா? ஆமா, என்ன நடந்தாலும் சரி, ஏசப்பா கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே இல்லையா? எப்பக்கம் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் நான் மனமுறிவு அடைவது. சில மனம் முறிஞ்சு போகுது. பேச்சுக்கா உன் பேச்சுக்கா ஏமா கா விட்டா அவர் உனக்கு கா விட்டுருவாரு. இத்தனை பேர் வீட்டில் கா விட்டு வந்திருக்கிற. உன் பேச்சுக்கா உன் பேச்சுக்கா உன் பேச்சுக்கா உன் பேச்சுக்கா சொல்ற உன் பேச்சுக்கா. நீ இங்க விட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ உன் பேச்சு கா விட்டார்னா உமக்கே ஸ்தோத்திரம். சோ கா விட்டுறாத. உன் பேச்சுக்கா உன் பேச்சுக்கா. நீ தேவனுடைய பிள்ளைமா, உனக்கு என்ன இருதயம் இருக்கணும்? வலுவான இருதயம். வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காக்கும். புரியுதா? என்ன கிருபை இருக்கணும் உனக்கு? ஒரு வலுவான கிருபை இருக்கணும், ஒரு வலுவான இருதயம் இருக்கணும் இல்லையா? என்ன வந்தாலும் அதை பைபிள் தான் போட்டிருக்கு. துர்ச்செய்தியை கேட்பதினாலே அவன் இருதயம் பயப்படாது. சில பேர் பாருங்க, ரத்தத்தை பார்த்தா மயக்கடிச்சு விழுந்துரும், ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா மயக்கடிச்சு விழுந்துரும். இவ்வளவு வீக் பர்சன்டா? ஹலோ, டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டினா ரத்தத்தை பார்த்து தைரியமா நிக்கணும். ஆமா, நான் சின்ன பையனா இருக்கும்போது அல்லது ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும் போது அப்ப சினிமா பார்க்குற பழக்கம் உண்டு. ஏதாவது குத்துற காட்சி அடி காட்சி கண்ணை மூடிக்குவேன். ஏன்? பயம், பயம். இப்ப இல்ல, அப்போ அடிக்கிறாரு குத்துறாரு கொலை பண்றாங்கன்னு வராங்கன்னு கண்ணை மூடிக்குவேன். புரியுதா? ஆனா இப்ப பாருங்க இல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரைட், பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமா சொல்லுங்க. ஆமா, மைனர் ஜாலி மணி பஸ் காலி இருந்தாலும் திட்டங்களை போட்டு கொண்டு பாருங்க. ஏன்? ஏன்? அவ்வளவுதான். தோத்திரம். நீங்க அடுத்த வாரம் பார்க்கும்போது பாருங்க, அந்த புள்ள காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டு இருப்பாங்க. கர்த்தர் சித்தமானா அது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு போட்டிருப்பாங்க உள்ள. ஏன்? எல்லாம் தேவ கிருபை. அவரான்னு சொல்லிட்டேன், அப்பா நான் தார் ரோடு போட்டு உங்க ஆலயத்தை அழகாக்கன்னு பார்க்கறேன் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. 3 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க அது போடுறதுக்கு. ரைட், பார்க்கலாம். தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இந்த காம்பவுண்ட் போறதுக்கு 75,000 கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே, தோத்திரம். 5,000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வா அடுத்த வாரமா பார்த்தலாம். ஆமா, என் தேவனுடைய ஆலயத்தை எப்படிலாம் அழகாக்கணுமோ அப்படிலாம் அழகாக்கணும் ஒரு ஆசை. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, முதல் காரியமே மணி ஆயிடுச்சு. முதல் காரியமே, தேவன் இல்லாமல் என்னால் செயல்படவே முடியாதுன்னு எந்த ஒரு மனுஷி தன் இதயத்தில் உணர்கிறாளோ அவனுக்கு தேவன் தன்னுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவனுக்கு காண்பிப்பார். இரண்டாவது, நீங்கள் நானும் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள 11ஆம் வசனம் 33:11 சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசி. கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்களேன். இரண்டாவது, நீங்க தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவத்துக்குள்ளாய் வரணும். கவனிக்கணும், தேவனோடு பேசுவதுதான் ஜெபம் இல்லையா? ஆனா ஜெபத்தினுடைய வளர்ச்சி தெரியுமா? ஆண்டவரோடு முகமுகமாய் பேசு. நீங்கள் பேசும்போது தேவன் கேட்கணும், நீங்க பேசும்போது தேவன் பதில் கொடுக்கணும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியுடைய மேன்மை. அவங்களுக்கு பாருங்க, அதான் சொல்றேன், ஜெபிங்க ஜெபிங்க. ஏன் சொன்னா, ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய கிருபையும் தயவையும் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் மன்னிப்பதிலே தயவுள்ள ஒரு தெய்வம். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நீ தெய்வ சமுதிரம் வீழ்ந்துட்டீனா உன்னை தூக்கி எடுத்துருவார் ஆண்டவர். புரியுதுங்களா?
அதுக்குதான் உங்களை ஜெபிக்க சொல்றது. உங்களை ஏன் உங்களை ஜெபிக்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மோசே தேவனோடு முகமுகமாக ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, கவனிங்க, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினார். ஆமா சொல்லுங்க. இதாங்க நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள். நீங்கள் அப்படி பேச கற்றுக்கொள்ளணும். நீங்க உங்க ஜெபத்துடைய ஹைலைட் என்ன தெரியுமா? இல்லையா, தேவனோடு பேச வேண்டும். மறைந்த சகோதரர் டிஜெஸ் தினகரன் அவர்கள் அவருடைய அனுபவங்களை நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை சின்னமலை ஏஜு சபையில் சகோதரி பத்மா முதலியுடைய மகனுக்கு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்க தான் செய்தி கொடுத்தாரு. அவர் தான் செய்தி கொடுத்தார். அப்போ சொன்னாரு, அதிகாலை 4 மணிக்கு நான் அவருடைய ஆண்டோடைய பாதத்தில் போய் அமர்ந்தேன். எத்தனை மணிக்கு? அதிகாலை. நான் அவர் பேங்க் மேனேஜர். அவரு, நீ பேங்க் மேனேஜர் 4 மணிக்கு ஜோம் பண்ணுவியா? எத்தனை பேர் பேங்க் மேனேஜர் இருந்தால் 4 மணிக்கு ஜோம் பண்ணுவேன்? தெரிஞ்சு போச்சு பத்தியா, நீ ஜோம் பண்ண மாட்டேன். நமக்கு தான் பேங்க் ஒரே நாளில் பேங்க் மேனேஜர் வேலை போயிடும் தெரியுமா? புரியுதா? ஏன் மணிக்கு நிறைய பேர் வேலை போயிடுது இல்லையா? வேலை கொடுத்தா இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம் பாஸ்டர். எஸ் தான் தெய்வம், செய்யும் தொழில் தெய்வம் இல்லை. ஆமா, வேலைக்கு அடிச்சு புடிச்சு ஓடுறல, ஜோம் பண்ணாம வேதம் வாசிக்காம ஓடுறல, நோ, அந்த வேலை உனக்கு வாய்க்காது இல்லையா? அவரை கனம் பண்ணிட்டு தான் போனோம். அன்னைக்கு ஒரு சகோதரன் பேசி கொண்டிருந்தேன். சொன்னார், பாஸ்டர், வாக்குதத்த ஆராதனை இருந்தால் நான் 2:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன்னு சொல்றாரு அந்த புருஷன். எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு எழுந்து 3:30 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இல்லையா, போயிட்டு 1 மணி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு வந்து என் பிள்ளைங்க மனைவிலாம் அழைச்சு கொண்டு நான் கோயிலுக்கு வருவோம். பாஸ்டர் கை தட்டுங்க அவருக்கு. வாக்குதத்த ஆராதனை நீ 5 மணி தான் ஏந்துக்கிறேன். இங்க எத்தனை மணிக்கு வர? 5:30 வர. உன்ன மாதிரி அவரும் ஒரு மனுஷன் தானே. அவரு 2:30 மணிக்கு தான் எழுந்து பாரான். முடியுமா? முடியுமா? சொன்னார், பாஸ்டர், ஏசி இல்லாம இருந்த வீட்டுக்கு எனக்கு ஏசி கொடுத்தாரு. ஒரு ஒழுங்கு போன வீட்டுல இருந்து எனக்கு ஆட ஒரு நல்ல வீடை கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த அப்பாவுடைய பிரயாசங்கள். கவனிங்க, இயேசு நல்லவருங்க. இயேசு ஒரு நாள் உன்னை ஏமாத்த மாட்டாரு. என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணிடுவேன். நீ என்னை அசட்டை பண்ணிட்டீன்னா நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதான் அவர் சொல்றாரு, நீ என்னை அசட்டை பண்ணுகிறவன் அப்படின்னா என்ன, உன்னை அசிங்கப்படுத்துவேன். ஹலோ, இயேசு அப்படிலாம் செய்வாரா பாஸ்டர்? அப்புறம் என்ன கனம் பண்ணா கனம், என்ன அசிங்கப்படுத்தினா அசிங்கப்பட சொல்லு. ஏன்னா உங்களுக்கு அப்படி சொன்னதான் புரியும். கனவீனா என்ன? அதான் அசிங்கம். அசிங்கம் உங்களுக்கு தெரியல. என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க பாஸ்டர். ஏன் தெரியுமா? நீ அவரை அசிங்கப்படுத்துற, நீ அவரை மதிக்கல, நீ அவரை மதிக்கல இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில இல்லையா? அதிகாலமா என்ன பாருன்றாரு, நீ செய்துக்கிட்ட. ஆனா மோசே கூட ஆண்டவர் முகமுகமாய் பேச, ஒரு சிநேகிதனோடு பேசுற மாதிரி பேசினாராம். அந்த ஐயா டிஜெஸ் சிநேகிதன் சொல்றாரு, 4 மணிக்கெல்லாம் நான் என்னுடைய ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்காருவேன். கவனிங்க, 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். அப்புறம் தான் கிளம்பி அவர் ஆபீஸ் போவாராம். ஒரு சாதாரணமான ஒரு கிளர்க்கா இருந்த அவரை கர்த்தர் மேனேஜரா மாத்தினார். எத்தனை பேர் இன்னும் கிளர்க்காவே இருக்கிற 30 வருஷமா? ஏன் தெரியுமா? நீ என்னை அசிங்கப்படுத்துற, நானும் உன்னை அசிங்கப்படுத்துறேன். நீ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேதம் வாசிக்கல இல்லையா, அது மாதிரி நடக்கல. அதனால நானும் உன்னை என்ன பண்ண முடியல. கவனிங்க, என் தெய்வத்தை கனப்படுத்தி அவர் உன்னை கனப்படுத்தும். அப்ப பாருங்க, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். சரி, 2வது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சித்தம் என்ன? ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. லூக்கா 11ஆம் அதிகாரம் எல்லாரும் சொல்ற ஒரு ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் இல்லையா? அதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருகிறது. வாசிக்கலாம். லூக்கா 11:2. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஜெபத்தை பண்றீங்க, ஜெபமே பண்றது கிடையாது. நான் எப்படி இந்த ஜெபம் பண்ண முடியும்? ஜெபத்துல ஒரு காரியம்
உம்முடைய சித்தம். டெய்லி இந்த ஜெபத்தை பண்ணிட்டு நீ படுக்கணும். கடைசியா அந்த ஜெபம் பண்ணி படிச்சு முடிச்சு படி. இது கர்த்தருடைய ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். பரமண்டலில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்லி ஜெபம் தான் படுக்கணும். புரியுதா? இது கர்த்தருடைய ஜெபம். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கடைசியா இந்த ஜெபம் சொல்லி முடிச்சுதான் ஆமீன் சொல்லணும். ஹலோ, அப்ப பாருங்க, அது ஒரு வார்த்தை வருது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே. அப்ப அவர் சித்தம் பரமண்டலம் எப்படி செய்யப்படுது பார்க்க போறோம். அது பூமியிலையும் ஒண்ணு வாசிப்போம். சங்கீதம் சங்கீதம் 2:4. அவர் சித்தம் பரமண்டலம் எப்படி செய்யப்படுது பார்க்கலாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கவனி, முதல் காரியம், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றான்? நகைப்பான்னு என்ன அர்த்தம்? அப்ப பரமண்டலத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்படி இருப்பாரு? டென்ஷனா, அவர் நகைப்பார். பரமண்டலத்தில் இருக்க, பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படும் போல பூலோகத்திலும். அப்போ பரமண்டலத்தில் பிதா எப்படி இருப்பாரா? எவன் என்ன செஞ்சாலும் டேய் யாருக்கிட்ட தான் மோதிங்கிற அங்க அங்க அந்த வசனம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த ராஜாக்களை பத்தி பேசுறாரு ஆண்டவர். ராஜா சொல்லுவாங்களாம், உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன். வாசிமா. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர் கைகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். இந்த பூலோகத்துல ராஜாக்கள் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆண்டு அங்க என்ன பண்ணுவாராம்? ஏய், நீ யார் தெரியுமா? Who are you? மண்ணு. நீ யாரு? நாங்கள் களிமண், நீர் பரம பிதா. நீங்க யாரு? சொல்லு. நான் ஒரு களிமண்ணு. சொல்லு, நான் ஒரு களிமண்ணு. நீ மண்ணு. அதுதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கு போயிடுவேன். நீ யாரு? என்னைக்கு உனக்கு இந்த எண்ணம் இருக்கணும், நான் ஒரு மண்ணு இல்லையா? தோத்திரம், நீ ஒரு மண்ணு இல்லையா? தேவன் தான் உன்னை என்ன பண்றாரு? உன்னை வணைஞ்சிருக்கிறாரு. ஆனா எப்பாதான் நீ என்ன நினைக்கிறோம்? மண்ணுப்பா இல்லையா? பிசாசு, ஏமா உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய வேலை, எல்லாம் தான் நான் ஒரு மண்ணாச்சேன். அந்த எண்ணம் உனக்குள்ள வரணும் இல்லையா? நிறைய சமயம் நமக்கு பாருங்க இல்லையா, ஒரு 2 காசு எக்ஸ்ட்ரா கட்சிட்டா இல்லையா, 2 ஆட்டம் ஆடி முடிச்சுவாங்க. 2 ஆட்டம் ஆடுவோம் பாருங்க. சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்துட்டான், அர்த்த ராத்திரி கூட என்னடாப்பா கூட நேற்று 2 காசு எக்ஸ்ட்ரா கட்சிச்சு. அட பாவி. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடாது உனக்குள்ள இல்லையா? ஆண்டு உன்னை நம்பி எத்தனை கோடி கொடுத்தாலும் இல்லையா, நான் ஒரு மண்ணுப்பா இல்லையா? தட்னா ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ண, கொஞ்சம் தவறி விட்டாலும் நொறுங்கிடுவார் அவரு. நீ யாரு? இந்த மாசம் நீ யோசிக்கோ, நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க பூட்டம் யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? டேய், எல்லாம் மண்ணுடா. நீ ஏன் மண்ணு? உங்க தாத்தா யாரு, உங்க அப்பா யாரு, எல்லாம் மண்ணுதான். ஆமா, உடஞ்சிட்டாங்களா? உடஞ்சு போச்சா? அப்ப நீ யார்? சகோதரி கை சொல், நீ யார் தம்பி? நீ யாருப்பா? உனக்கு இவ்வளவு பெரிய மீசை இருக்கலாம் இல்லையா, இவ்வளவு தாடி இருக்கலாம், ஒரே நாள்ல எல்லாத்தையும் சீவிடுவார் ஆண்டவர் இல்லையா? நான் யார் தெரியுமா பாஸ்டர்? MBA படிச்சுக்கிறேன் பாஸ்டர். MBD வேற, BBA படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், BSc படிச்சு. ரைட், சந்தோஷம், உன் படிப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா திமிர் படைக்க கூடாது.
இல்லையா? கொஞ்சம் கலரா இருந்துட்டா திமிர் வந்துருப்பாங்க. கொஞ்சம் கலர் இருந்துட்டா திமிர் வரும் பாருங்க இல்லையா? மூஞ்சில புள்ளி போட்டு வர ஆண்டவர். புள்ளி. ஒரு அம்மா, நடந்த சம்பவம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா, ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. அதுல அவள் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. ஒரு நாள் திடீர்னு ஜுரம் அடிச்சிருந்தாங்க, அம்மா போட்டுருச்சு, இங்க வந்துட்டா அம்மா. இப்போ அவன் முகத்தை பார்த்தோன்னா அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கும். போயிடுச்சா அழகு? ஹலோ, உன்னை அடிக்க, நொறுக்க, உடைக்க, சுக்குநூறா மாத்திர சக்தியெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த நிலையில் நான் இருந்தாலும் திமிரு படைக்க கூடாது. ஏன்? நான் ஒரு மண்ணு. நான் ஒரு மண்ணு போட்டா டம்முன்னு போயிடும் இல்லையா? சோத்திரம் என்ன தம்பி? டம்மு. அததான் ஜாக்கிரதையா யூஸ் பண்ற ஆண்டவர். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல. அப்ப பரலோகத்தின் தெய்வம் சொல்றாரு, நீ யார் அந்த பாப்பெல்லாம் பேசி நிக்கிற? நீ ஒரு மண்ணு தெரியாதா சொல்லி அவர் சிரிப்பாராம். அவர் சிரிப்பாராம் இல்லையா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நாளைக்கே உன் பீஸ் வயிறு புரிஞ்சு தான் பண்ண முடியும். வண்டியில போற அந்த பிரேக் வயிறு ஆண்டு புரிஞ்சு என்ன பண்ணுவேன்? கர்த்தாவே அப்படி நடக்கூடாது பாஸ்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர். ஏன்னா இப்போ ஆண்டவர் பாருங்க, இப்போ அதுக்கு முன்னாடி எமன் வந்து எருமாட்டு மேல தான் வருவானா. எருமாட்டு ரொம்ப ஸ்பீடா வருமா? இப்போ பாருங்க சுமோ மேல வரான். இப்போ பாருங்க பஸ் மேல வரான், எரும மாட்டு மேல வரான். குறுக்கு வந்து எருமாடு இட்சே வீந்து கை கட்டு. நிறைய பேர் போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட், 4 பேர் செத்துட்டாங்க. டக்குன்னு குறுக்க ஒரு நாய் வந்துட்டு அவன் முடியாம போய் மரத்துல மோதி 4 பேர் அவுட்டு. ஹலோ, பயம். நானே பயந்து வண்டி எடுக்க போங்க, பயந்து ஜோமெண்ட் எடு வண்டியை தோத்துறோம். ஆண்டவரே முன்னாடி போறேன்ப்பா, முன்னாடி போங்க ஆண்டவரே. எங்க போனாலும் ஜோமெண்ட் போ. ஆமா, நான் எங்க போனாலும் ஜோமெண்ட் போயிடுவேன். ஏசப்பா வெளியே போறேன், என் கூட வாங்கப்பா. ஏன்னா எந்த நாய் வருமோ, எந்த பேய் வருமோ, எந்த எருமாடு வருமோ, எந்த சாத்தான் வருமோ யாருக்கு தெரியும்? அவருடைய ஜோமெண்ட் போன வச்சுக்கோ, அவர் முன்னாடி போயிடுவாரு இல்லையா? ஆமா, ஒய்யம் 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 நான் போறது. என் புள்ள வரான் ஓரம் போ, என் புள்ள வரான் ஓரம் போ, என் புள்ள வரான் போ. புரியுதா? உண்மைங்க. நான் இது ஏசப்பா ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்க வெளியே போனாலும், ஏசப்பா நான் வெளியே போறேன், நான் இங்க போறேன், அங்க போறேன் இல்லையா, இந்த வீட்டுக்கு விசிட்டிங் பண்ண போறேன், இந்த வீட்டை சந்திக்க போறேன், என் கூட வாங்குன்னு அவரை கூப்பிடாம அவரு போக மாட்டேன் நான். ஹலோ, சரி, பரலோகம் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் சிரிப்பார். 2 எபிரேயர் சாரி சங்கீதம் 57:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 57:3 சீக்கிரம் வாசிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி. 2வது, பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை உண்டு. பரலோகத்தில் என்ன இருக்குது? நிறைய உதவிகள் அங்கே இருக்கிறது. அல்ல, நிறைய உதவிகள் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஒத்தாசை அனுப்புவார். என்ன ஒத்தாசை வேணும் இந்த மாசம்? சொல்லுமா, உனக்கு என்ன ஒத்தாசை வேணும்? அப்போ உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அப்போ அந்த ஒத்தாசை அங்க இருக்கு. ஆமென். அப்ப அங்க அந்த ஒத்தாசை, இங்கே அந்த ஒத்தாசை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ரைட். மூன்றாவது பரலோகத்தில் என்ன இருக்கு? மத்தேயு 5:12 வாசிக்கலாம். மத்தேயு 5:12 சீக்கிரமா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். கவனிங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமா சொல்லுங்க. அப்ப பரலோகத்தில் என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. அந்த பலன் இங்கேயும் உனக்கு இருக்கிறது. ஆமா, ரைட். அடுத்தது மத்தேயு 19:21 அங்கே பொக்கிஷம் இருக்கிறது. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். கவனிங்க, ட்ரெஷரர் இங்கிலீஷ் அதான் போட்டிருக்கா பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கா ட்ரெஷர். அப்படின்னா என்ன? ட்ரெஷர் தான் என்ன இருக்குது? ஆமா, எல்லா பணமும் அங்கதான் இருக்கு. ட்ரெஷர்
கவனிங்க, பரலோகத்தில் என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. அது பூலோகத்திலும் செய்யப்படும். இங்கேயும் பொக்கிஷம் உண்டாகும். எத்தனை நம்புறீங்க? அப்போ உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல, அப்ப பரலோகத்தில் என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கிறது. அப்ப பூலோகத்திலும் ஆண்டவனுக்கு பொக்கிஷங்களை கொடுப்பார். நம்புறீங்க? அவர் போய் சொல்ல மாட்டாருங்க. ஆமா சொல்லுங்க, அவர் போய் சொல்ல மாட்டார். கேளு, ஆண்டவரே எனக்கு பொக்கிஷம் வேணும். ஆனா அது மேல ஒரு கட்டளை போட்டிருக்காரு, உனக்கு உண்டானதை விற்று என்ன பண்ணு, தரித்திரனுக்கு கொஞ்சம் கொடு, அப்போது உன் பலன் மிகுதியா இருக்கும். ஆமா சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில தரித்திரர்கள், ஏழைகள் இல்லையா, கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களாக பலனாக பெருகும். அந்த பலன் உங்களுக்கு பூமியில உண்டாகும். ஆமென், ஹalleluya. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அப்ப பரலோகத்தில் தேவ சித்தம் என்ன? அங்க வறுமை இல்லை. பரலோகத்தில் வறுமை இருக்கா? இல்ல, அங்க பொக்கிஷங்களுக்கு. கவனிங்க, பரலோகத்தினுடைய ரோடு எப்பமா இருக்குமா? தங்கம். தங்கம் நம்ம போட்டுக்கிறது என்ன தெரியுமா? 22 கேரட், அது 24 கேரட். ஹலோ, ரோடே எப்படி இருக்கா? தங்கம். அங்க வஜ்ரக்கல், அங்க அந்த சுவர்ல என்னவா 12 வாசல் இருக்கான். 12 வாசலும் 12 வகையான கற்களால், வைரக்கல், வஜ்ரக்கல், மாணிக்கக்கல் இருக்கா. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்திலே அதெல்லாம் இருக்குங்க, பூலோகத்திலே கர்த்தர் அதை செய்வார். ஆமென். வாசிங்க 21:19 எல்லா இடமும் பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும். நம்ம வீட்டு அஸ்திபாரம் என்ன? செங்கல், செங்கல், மணல், கம்பி, சிமெண்ட். அங்க அஸ்திபாரம் என்ன? சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம். நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா பரலோகம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பரலோகத்தில் இருக்குது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பூலோகத்திலேயும் உன் சித்தம் செய்யப்படும். ஆமா சொல்லுங்க. ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே நீங்க இதெல்லாம் ஏதி போயிட்டு ஜிஆர்ல போய் கேட்டு பாருங்க. சார் சுனீரம் இருக்கா? சுனீரமா? பத்மராகம் இருக்கா? பத்மராகமா? இந்திரநீலம் இருக்கா? இங்க இல்லாதெல்லாம் பரலோகத்தில் இருக்குது. யாராவது நகைக்கடையில் வேலை செய்றீங்களா? நகைக்கடையில் வேலை செய்யறோம் பாஸ்டர். ஏன் உங்களுக்கு சேர்க்கல அந்த கடையில்? ஆனா நீ அப்ளிகேஷன் போட்டு உனக்கு கிடைக்கல. பார்த்தா மூஞ்ச மரகதம், கோமேதகம், பத்மராகம், ஸ்வர்ணரத்தினம், படிக பச்சை. இது எல்லாமே எங்க இருக்குன்னா பரலோகத்துல. இது எல்லாமே அஸ்திபார கற்கள். உங்க வாழ்க்கையில இல்லையா, இதை கேட்டா ஆண்டவன் காட்டுவார், கொடுப்பார். நான் கேட்க போறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு மரகதம் வேணும், எனக்கு ஒரு ஸ்வர்ணரத்தினம் வேணும், எனக்கு ஒரு பதுமராகம் வேணும், எனக்கு ஒரு கோமேதகம் வேணும். ஏன்? உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது இல்ல, பூலோகத்தில் செய்யுங்க. ஆமா, அதை எங்க இருந்தாலும் எனக்கு கொடுங்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே. ஆமா, எனக்கு ஸ்வர்ணரத்தினம் கொடு, இல்லைன்னா அடுத்த கோயிலுக்கு போக மாட்டேன். அவர் அங்கதான் உனக்கு கொடுத்துட்டு போவார். ஏன்னா நீ விரும்பி ஆண்டவன் உனக்கு நோன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்னோட பிள்ளை. மீனை கேட்டால், பாலை கேட்டால், தேனை கேட்டால், பொல்லாதவங்க நீயும் பிள்ளைக்கு நல்ல இவ கொடுக்கிற. பரலோகத்துக்கு நான் என் பிள்ளைக்கு நல்லதே செய்வோம்பா. ஆமா சொல்லுங்க. ஹalleluya.
வெளிப்படுத்தும் விசேஷம் 19:1. பரலோகம் எப்படி இருக்கு? பரலோகத்தின் சித்தம் எப்படி இருக்கு? இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். கவனிங்க, அப்ப பரலோகத்துல ஜனங்கள் திரளான கூட்டம் ஆரவரிக்கிறாங்க. ஆரவாரம் எப்ப வரும்? சந்தோஷமா இருந்தா ஒரு ஆரவாரம் உண்டாகும். கவனிங்க, பரலோகத்துல ஆரவாரம் உண்டு, பூலோகத்திலும் அது உண்டு. அதான் தேவ சித்தம். அப்ப தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்போதும் ஆரவாரத்தோடு பிரதானத்தோடு. 9 வாசி. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹலோ, கல்யாண விருந்து. உங்க சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் சொல்லு. ஆண்டவரே, எங்க வீட்டுல ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல பாஸ்டர், ஒரு கல்யாண விருந்து எங்க வீட்டுல நடக்கணும்னு கேட்டு பாரு. இல்லையா, ரொம்ப நாளா நடக்காத கல்யாண விருந்து உங்க வீட்டுல நடக்க ஆண்டு உதவி செய்யணும். ஆமா, போன வாரம் ஒரு பாப்பா வந்தா, பாஸ்டர் வயசு 27 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், மாப்பிள்ளையே கிடைக்கல பாஸ்டர், நீ வாமா நான் ஒரு மாப்பிள்ளை தரேன்னு சொல்லிக்கிறேன், பயிரிடா எல்லாம் கொண்டு வா. இல்லையா, உனக்கு கல்யாண விருந்து நான் செய்யறேன் வா. ஆமா, என்கிட்ட நிறைய மாப்பிள்ளை இருக்காங்க, கல்யாணம் ஆவதெல்லாம் கை தூப்பாக்கலாம். கல்யாணம் ஆனும் இல்லை, உனக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளும் கை தூக்கலாமே. ஏமா கொஞ்சம் கவனிங்க, இந்த பக்கம் கல்யாணம் ஆகாதெல்லாம் கை தூக்கு பார்க்கலாம். நான் தூக்கிட நல்லா சந்தோஷமா, எவ்வளவு சந்தோஷமா சிஸ்டர். உங்களுக்கு ஒரு கல்யாண விருந்து இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோகத்தில் ஒரு கல்யாண விருந்து இருக்கப்பா, எங்க வீட்டில் கூட நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா உனக்கு மனவாட்டி ரெடி ஆயிட்டா, மனைவி ரெடி ஆயிட்டா, அவ வருவதுதான் தடை உண்டாயினே இருக்கு. தெய்வம் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மளாம் ஏந்து நிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த செய்தி நீ மறுபடியும் என்ன பண்ணணும்? யூடியூப்ல போய் என்ன பண்ணணும்? கேட்கணும். புரியுதா? ஆமா. இப்ப நான் வேகமா சொல்லிட்டேன், உட்கார்ந்து என்ன பண்ண? அசை போடணும். 2 காரியம் சொல்லிடுறேன். 1, தேவ சித்தத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? 1, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். 2, அவருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட போகிறது. பரலோகம் எப்படி இருக்கிறது? அவர் நகைப்பார். பரலோகம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? பரலோகம் எப்படி இருக்கிறது? சமாதானமா இருக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கிறது? அது மகிழ்ச்சியா இருக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கிறது? ஆரவாரத்தோடு இருக்கிறது. அங்கே துதி இருக்கிறது, அங்கே ஆலயம் இருக்கிறது. ஆமென். இரவும் பகலும் இல்லையா, ஜனங்கள் அவரை ஆராதனை செய்கிறார்கள். அது பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும், உங்க வீட்டிலும் செய்யப்பட வேண்டும், உங்க குடும்பத்தில் செய்யப்பட வேண்டும், உங்க பகுதியில் செய்யப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அங்க பொக்கிஷம் இருக்கிறது, அங்கே புதையல் இருக்கிறது, அங்கே வைரக்கல் வஜ்ரக்கல் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. அங்கே ஒரு விருந்து இருக்கிறது. அது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அது பூலோகத்திலும் செய்யப்படுவதால் நீ விசுவாசித்தால் அந்த தேவ மகிமையை காண். இந்த மாதம் தேவ சித்தம் பரலோகத்திலே எப்படி செய்யப்படுகிறதோ அது பூலோகத்திலும் செய்யப்பட தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. பரலோகத்துல போய் அதெல்லாம் அனுபவிக்க கூடாது, இங்கே அதெல்லாம் அனுபவிச்சிடணும். இங்கே நீ கோமேத கல்ல பார்த்துடணும், இங்கே படிய பச்சை நீ பார்க்கணும், இங்கே நீ சொன்ன ரத்தத்தை பார்க்கணும். ஆமா ஆமா. கை உயர்த்தி எசப்பா, உங்க சித்தம் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமா, கை வைத்து எசப்பா, உங்க சித்தம் இந்த மாசம் எனக்கு வாய்க்கணும் ஆண்டவரே. கேளு கேளு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இன்னும் கடந்து போகல, இங்கதான் இருக்கிறார். ஆண்டவர் கடந்து போன இங்கதான் இருக்கிறார். ஆண்டவர் கேளு. படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லாம் தேவ சித்தம் தான். ஆமா, உன்னுடைய ஃபியூச்சரா அதுவும் தேவ சித்தம் தான். ஆமா, கண்ணு மூடுமா பிள்ளை, கண்ணு மூடி ஜெபம் பண்ணு. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு
இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் உம்மோடு கூட மறுபடியுமாய் இந்த திருவிருந்தில் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சரீரமும் ரத்தமும் அருமையான பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாய் சுகமாய் ஆண்டவரே ஜெயமாய் இருக்க உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை, தயவு, அவருடைய சமாதானம், சந்தோஷம் இந்த வருஷம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் கரம் பிடித்து நடத்தும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். வியாதிகள் பலவீன போராட்டம் பிசாசு கிரிகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் இந்த மக்களோடு இருக்க முடியாது ஜெபம் பண்றப்பா. ஆமா, மோசேக்கு நீ சொன்னது போலவே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் சொன்ன வார்த்தை நிறைவேற முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் போற பிள்ளைகளுக்கு, வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே வேலைக்கு போற மக்களுக்கு, தொழில் செய்யற மக்களுக்கு, ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆபீசர்ஸ் எல்லாரும் மேலேயும் கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்க செய்யற கிரிக்கு, அவங்க செய்யற வேலைக்கு தக்கதாய் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. அதிகாரி கண்களை இறக்கும் கிருபையை தாரும் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புகளை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபையின் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென்.